ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி மட்டன் கறி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சு 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு 2 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம். இங்கே ஜெர்மனியில் சின்ன வெங்காயம் ரொம்பவே காஸ்ட்லி. நான் மட்டன் வாங்குறப்பெல்லாம் மட்டும் வாங்கிக்குவேன். இதோட நான் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி தான் இன்றைக்கி செய்கிறேன். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். அந்த வெங்காயத்தோட தக்காளி, ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன், ரொம்பலாம் இல்லை. ஒரு தக்காளி கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கிறேன். அதை ஆறுற வரைக்கும் விட்டுட்டு இப்போது குக்கர் அடுப்பில் வச்சு 1.5 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு, கூடவே மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் 1 கிலோ மட்டனுக்கு எடுத்திருக்கேன். இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அந்த மஞ்சத்தூள் மிளகாத்தூளெல்லாம் மேலே வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போது நம்ம வதக்கி வச்சுருந்தோம்ல, அது எல்லாத்தையும் எடுத்து ஜாரில் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சி அதோட தண்ணி ஆட் பண்ணி இந்த கறியோடு மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மட்டன் மசாலா வச்சுருக்கவங்க கூடவே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட மட்டன் மசாலா இல்லை, அதனால் நான் வறுத்து வச்சுருந்த மசாலாவே ஆட் பண்ணிவிட்டு விசில் வச்சுக்கிறேன். 3 விசில் விட்டுருக்கேன். இது சின்ன ஆடுங்கிறனால 3 விசில். பெரிய ஆடு முத்தனாடாக இருந்தால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே விடணும். எனக்கு 3 விசிலுக்கே நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி நீங்கள் இறக்கிடலாம். இதை நல்லெண்ணெய் ஊற்றியும் செய்யுங்க, கடலெண்ணெய் ஊற்றியும் செய்யுங்க. ஆனால் ஆயில் மட்டும் ஊற்றி செய்யாதீங்க. ஆல்ரெடி இது கொழுப்பு. அதனால் நம்ம கொஞ்சம் குட் ஃபேட் எடுத்துக்கிறது நல்லது. தேங்க்யூ.